ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு டே இன் விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் காலையிலே பசங்களெல்லாம் ஸ்கூலில் அனுப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான், காய்கறி, கொஞ்சம் பேங்க்கில் ஒர்க்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிவிட்டு காலையிலே 10 மணிக்கெலாம் நான் கிளம்பிட்டேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம டிக்கியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம கட்டைப்பை, ஹெல்மெட்டை வெளியில் எடுத்துருவோம், கட்டைப்பை உள்ளே வச்சுப்போம். என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வர்றதுக்காக. நான் எப்பயுமே மோஸ்ட்லி கட்டைப்பை உள்ளே தான், ஒரு பை எப்பயுமே டிக்கி உள்ளே இருக்கும். இப்போது நான் வைக்கலை. ஹெல்மெட்டை இப்போ நம்ம தலையில் மாட்டிக்கலாம். இப்போ அதில் ஃபேஸ் இருக்குது. நம்ம பொருள் வாங்குறத டிக்கிக்குள்ளேயும் வச்சுக்கலாம், கட்டைப்பையில் ஃப்ரண்ட்லேயும் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி இல்லாதப்பெல்லாம் ஒரு கட்டைப்பையை கையில் எடுத்துக்கிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அப்புறம் தான் சிட்டி பஸ் வந்து சிட்டிக்கு போகணும், பஸ் ஏறி. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு திரும்ப அந்த கட்டைப்பையை கையிலே கொண்டு வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ இப்போ வண்டி வாங்கினதுனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, கடைக்கு, ஷாப்புக்கு போகிறதுக்கு. ஸோ எந்த வண்டியும் அடுத்தவங்களும் நம்ம எதிர்பார்க்க வேணாம்ல, நம்மளை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ ஸ்கூட்டி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்குது. இதுக்கப்புறம் இப்போ கிளம்பியாச்சுங்க. இப்போ ஹெல்மெட்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு, பேக்கெலாம் மாட்டிட்டு. அந்த பேக்குள்ளே பார்த்திங்கன்னா பர்ஸ் இருக்குது, பேங்கோட பாஸ்புக் இருக்குது, ஏடிஎம் கார்டு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் பேக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம வண்டியை கொண்டு வந்து ரோட்டில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கேட்டை லாக் பண்ணிட்டு தான் நம்ம போகலாம். அப்படியே திறந்து போட்டு போயிட்டோன்னா நம்ம தெருவில் இருக்கிற ஆடு, மாடு எல்லாம் உள்ளே இருக்கிற எல்லா செடியும் சாப்பிட்டு எம்டி ஆகிடும். நம்ம வந்து பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. அதனால் கேட்டை நல்லா லாக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரீட் இது தாங்க, நம்ம வயலில் தான் வீடு கட்டியிருக்கோம், சொந்த வயலில் தான் வீடு கட்டியிருக்கோம். நம்ம ஸ்ட்ரீட் இது தான். இப்போ பெட்ரோலும் டவுனு. ஸோ போயிட்டு பெட்ரோலும் போடணும். ஸ்கூட்டி எடுத்தாச்சு, இப்போ மூவ் பண்ணிட்டான். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் இதுலேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு பஸ் ஏறுறதுக்கே வரணும். இங்கே பஸ் அடிக்கடி வராது, எப்போவாச்சும் தான் பஸ் வரும். எப்போவாச்சும்னா காலையில், சாயங்காலம், ஈவினிங் டைம்லேயும் மார்னிங் டைம்லேயும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயமே கிடையாது. ஸோ எல்லாம் விவசாயம்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு தண்ணி இல்லாத காரணத்தினால. தண்ணி இல்லாத காரணத்தினால இப்போ விவசாயம்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ சார்ஜர் போடுற பாக்ஸ் ஏன் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற மொபைலை டக்குன்னு அந்த பாக்ஸ் உள்ளே போட்டுட்டு வண்டி ஓட்டுவேன். அதுக்காக அது ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம வண்டியோட ஸ்பீடு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 110 கொடுக்குது ஸ்பீடு. 110 ஸ்பீடு போகுது. 1 லிட்டருக்கு கிலோமீட்ரு வந்து 40 கிலோமீட்ரு கொடுக்குதுங்க மைலேஜ். ஏன்னா ரேசர் வண்டிங்கிறதுனால ஸ்பீடாக போனால் பெட்ரோல் கண்டிப்பாக சாப்பிடும். நம்ம மீடியமாக ஒரு 35 போனோன்னா 40 கிலோமீட்ரு 40 கிலோமீட்டருக்கு 1 லிட்ரு நம்ம கரெக்டாக அது வண்டி பெட்ரோல் எடுத்துக்கும். அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் மெயின் ரோட்டில் தான் வந்துட்டுருக்கேன். இப்போ பேங்குக்கு தான் ஃபஸ்ட்டு நான் போகிறேன். ஸோ எஸ்பிஐ பேங்குக்கு தான் போகிறேன். அங்கே போயிட்டு என்னை வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அங்கே ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு காய்கறி, மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு, ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. சரி ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் கடைக்கு வந்தேன். இங்கே ஃப்ரெஷ்ஷாக நம்ம முன்னாடியே கரும்பு ஜூஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. நான் ஜூஸு குடிச்சு கப்பு அங்கே வச்சிட்டேன். வச்சதுக்கப்புறம் தான் வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ டக்குன்னு எல்லாம் பாருங்கள், வண்டியில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க மளிகை பாக்ஸு, மேலே கட்டப்பையில் காய்கறி. ஸோ எல்லாம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டேன். டிக்கிவுலேயும் கொஞ்சம் ஜாமான் இருக்குது. ஸோ இதுதான் பைபாஸு. ஸோ இங்கே எங்கள் ஊரில் கரும்பு ஜூஸோட ரேட் பார்த்திங்கன்னா 20 ரூபா வருது. அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் காய்கறி, மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பசங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வருவாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சிக்கன் ரைஸ் ஒன்றும் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா வீட்டில் நான்வெஜ் வந்து செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அதனால் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு போயிடலாம். எப்பயுமே நம்ம பசங்க நம்ம ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தாலும் பானிபூரி வாங்கிட்டு வந்தீங்களா, சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தீங்களான்னு வந்து பைய பார்ப்பாங்க. ஸோ அது பழக்கமாக போயிடுச்சு.
முன்னெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து பழகிட்டோம். இப்போ அதிகமாக மோஸ்ட்லி வாங்கலை. அதனால் எப்படியும் பையை எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் ரைஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது மளிகை ஜாமானோட பாக்ஸு. அந்த பாக்ஸில் எல்லாமே இருக்குது. அதை நான் அங்கேயே மளிகை ஸ்டோர்லேயே நமக்கு பாக்ஸில் போட்டு கொடுக்குன்னு சொன்னால் அவங்களே ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துட்றாங்க. காய்கறிலாம் வாங்கிட்டு வந்த எல்லா காய்கறியும் நான் எடுத்து வச்சிட்டேன். தக்காளி கிலோ 70 ரூபாங்க, 70 ரூபா கிலோ. வெங்காயம் கிலோ 30 ரூபா. மற்றபடி காய்கறி ரேட்லாம் ஏறி போயிடுச்சிங்க. எதை எடுத்தாலும் 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு காய்கறி ரேட்லாம். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பச்சை நடை வாழைப்பழம், கிரேப்ஸ், திராட்சை 1/4 கிலோ 30 ரூபாங்க. ஆப்பிள், மாதுளம்பழம்லாம் விசாரிக்கும் போது 280 ரூபா, 250 ரூபா சொல்கிறாங்க கிலோ. அதுக்கு அதை வாங்குறதுக்கு பதிலாக நம்ம நான்வெஜ் ஒரு 100 ரூபாய்க்கு எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலாம் போல். இருந்தாலும் ஒரு அதில் அதிக சத்து இருக்குது, இதுலேயும் சத்து இருக்குங்க. ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் தான். சரி, இப்போதைக்கு இந்த ஃப்ரூட்ஸ் போதும். ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட செலவு. இந்த மளிகை ஜாமானே ஒரு 1000 வந்துருச்சு. காய்கறி, ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் ஒரு 500 வந்துடுச்சு. பசங்களுக்கு தாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம், பிஸ்கெட் ஐட்டம், கொஞ்சம் வீட்டுக்கு மளிகை ஜாமான், ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா பசங்க வந்துட்டாங்க. அப்புறம் இன்னொன்று வாங்கிட்டு வந்தோம். பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற திங்ஸ் வந்து பென்சில், நோட்டு, அது ஒரு ரூல்டு நோட்டு, ரூல்டு பேப்பரு, 2 பேருக்கு 2 வாய்ப்பாடு. ஸோ வாய்ப்பாடு ஆல்ரெடி வாங்கி கொடுத்துருந்தா அதை கிழிச்சு போட்டுவிட்டாங்க. சரி, இப்போ ஒரு டைம் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம். 10 ரூபா தானே, 2 பேருக்கு 2 வாய்ப்பாடு. ஏன்னா அதில் நிறையா இருக்குது விஷயங்கள் அவங்க படிக்கிறதுக்கு. இப்போ பசங்க வந்ததும் ஒரே என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அம்மா நிறையா வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. தர்ஷன் வந்ததுமே அவனுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் பார்க்குறான். அவனுக்கு பிடிச்ச பிஸ்கெட், க்ரீம் பிஸ்கெட், மில்க் பிஸ்கெட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்ததும் சார் பேகெல்லாம் கைட்டில் என்னென்ன அம்மா வாங்கிட்டு வந்திருக்கு எல்லாத்தையும் பார்த்துடணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற நோட்டு அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்கவுங்களுக்கு பிடிச்சது. 2 பேருக்குமே சேமாக தாங்க வாங்கிட்டு வருவோம். தனித்தனியெல்லாம் வாங்க மாட்டேன், சேமாக தான் வாங்கிட்டு வந்தேன். பாப்பா வந்து இப்போ பெண்ணால் எழுதுறதுனால அவளுக்கு வந்து ரோல்டு நோட்டு, பேப்பரு எல்லாம் தேவைப்படுது. தம்பி இன்னும் ஸ்லேட்டு, சின்ன சின்ன நோட்டு, அவன் ஸ்கூல்லே கொடுக்குற நோட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. நம்ம வெளியில் வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை. பாப்பா கொஞ்சம் 5th போகிறதுனால எல்லாமே வெளியில் நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி வரும். அவளுக்கு செப்ரேட்டாக ஒரு ரஃப் நோட்டு எழுதணும், அந்த மாதிரி எழுதணுன்னா அவளுக்கு வெளியில் தான் நான் வாங்கி கொடுக்கணும். அவள் குஷியாலத்தில் குதிக்கிறா சந்தோஷத்தில். ஜாலி, அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரே ஜாலி பாப்பாவுக்கு. அப்படியே எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்து, நம்ம ஏதாச்சும் பசங்களுக்கு புதுசாக ஏதாவது வாங்கி வந்து கொடுக்கும்போது அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டை பார்க்கணுமே, இவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் காய்கறி ரேக்கில் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக ஆனியன், கீழே வந்து உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வச்சுட்டேன். அப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்த நோட்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. அப்புறம் திரும்ப மளிகை சாமான் பொருள்லாம் எடுத்து நான் பாக்ஸ்லேயே வச்சு பாக்ஸு மூடி கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம திரும்பி தனியாக எடுத்து வைக்க வேணாம். அந்த பாக்ஸ்லேயே இருந்துச்சுன்னா நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் பிகினர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் டெய்லியும் உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட் வீடியோ கொடுக்குறேன். ஆக்சுவலி நான் பிகினருங்கிறதுனால என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியுது. இன்னும் நான் பெட்டராக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ
அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு சப்பாத்தியும் வெங்காய சட்னியும் வச்சுருந்தோம். நைட்டு டின்னர் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டோம். சப்பாத்தியும் வெங்காய சட்னியோட முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.